ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை நாம் இப்போது அறிவோம். பொதுவாக கர்வம் என்கின்ற குணம் தேவர்களுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ ஏற்படுமாயின் இறைவன் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டி நல்வழிப்படுத்துவார். சிறு தொண்டர் என்று ஒரு சிவபக்தர் இருந்தார். 63 நாயன்மார்களில் ஒருவராக இவரை பெரிய புராணம் அடையாளப்படுத்துகின்றது. சிவனடியார்கள் யாரை கண்டாலும் அவர்களை சாட்சாத் சிவபெருமானாகவே கருதி உணவளித்து உபச்சாரம் செய்வார். திருத்தொண்டரின் இந்த அபரிதமான சிவபக்தியை கண்ட சிவபெருமான் அவரை சோதிப்பதற்காக ஒரு சிவனடியாரை போல தோற்றம் கொண்டவராக திருத்தொண்டருடைய அரண்மனைக்கு எழுந்தருளினார். சிவனடியாரை கண்ட திருத்தொண்டர் அவருக்கு பாத பூஜை செய்து வணங்கி தனது இல்லத்தில் உணவருந்துமாறு வேண்டினார். அதற்கு சற்று தயக்கம் காட்டிய சிவனடியார், எனக்கு உணவு படைத்து தர உம்மால் இயலாது என்று கூறினார். சுவாமி, சிவனடியாராகிய தங்களுக்கு உணவு படைத்து தராவிட்டால் இதுவரையில் நான் பின்பற்றி வந்த இறை நியமத்திலிருந்து தவறியனாகி விடுவேனே. அதோடு அதிதியாக வந்த அடியவருக்கு அன்னம் கொடுக்காமல் இருப்பவன் பிரம்மகத்தி தோஷத்தை புரிந்தவனாவான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றனவே. எனவே அத்தகைய பிரம்மகத்தி தோஷம் எனக்கு ஏற்படாமல் இருப்பதற்காகவாவது தாங்கள் கட்டாயம் உணவருந்தியே ஆக வேண்டும் என்று மன்றாடினார் திருத்தொண்டர். சரி, உனது வேண்டுதலை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் கேட்கும் உணவை எனக்கு சமைத்து தருவாய் அல்லவா என்றார் சிவனடியார். சிவனடியாரின் பேச்சில் இருந்த மர்மத்தை அறியாத திருத்தொண்டர், இதுவரையில் நாம் எத்தனையோ சிவனடியார்களுக்கு நாம் அன்னம் படைத்திருக்கின்றோம், அதுபோலதானே இதுவும் என்று எண்ணிய திருத்தொண்டர், சுவாமி, தாங்கள் விரும்பியபடி உணவை நான் சமைத்து தருவேன், இது சத்தியம் என்றார். எனக்கு நர மாமிசம் வேண்டும் என்றார் சிவனடியார். என்ன, நர மாமிசமா? சிவா சிவா என்று காதுகளை புத்தி கொண்டார் திருத்தொண்டர். பதறாதே திருத்தொண்டா, முழுவதையும் கேள். ஒரு வீட்டில் பெற்றோருக்கு ஒரே ஒரு பிள்ளையாகவும் அதுவும் ஆண் பிள்ளையாகவும் கல்வி அறிவில் சிறந்தவனாகவும் ஒழுக்க சீலனாகவும் 10 வயதுக்கு உட்பட்ட பாலகனாகவும் இருக்கும் ஒருவனைத்தான் எனக்கு சமைத்து தர வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறினார் சிவனடியார். சிறுத்தொண்டர் அழுதார், புலம்பினார், மன்றாடினார். இறைவா, இது என்ன சோதனை? நான் யாருடைய வீட்டில் சென்று கறி சமைப்பதற்கு பிள்ளையை கேட்பேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கும் போது, சிறுத்தொண்டா, நான் நாட்டிற்கு சென்று நீராடி விட்டு வருகின்றேன், சீக்கிரமாக எனக்கு அன்னமும் கறியும் சமைத்துவை என்று அதட்டலாக பேசிவிட்டு சென்றார் சிவனடியார். யோசித்து கொண்டிருந்த சிறுத்தொண்டர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது தனது மகன் 10 வயதிற்கு உட்பட்ட சீராளனையே கறி சமைத்து இறைவனுக்கு படைத்தார். பின்பு சிவனடியாராக வந்தது சாட்சாத் சிவபெருமானே என்பதையும் அறிந்தார். தான் பெற்ற பிள்ளையே கறி சமைத்து இறைவனுக்கு படைத்ததினால் சிறுத்தொண்டருக்கு தேவலோகமான கைலேயங்கிரியிலே தேவர்களோடு வாழும் பேற்றினை அருளினார் சிவபெருமான். தேவலோகத்திலே வாழ்ந்திருந்த சிறுத்தொண்டர் தான் பெற்ற பிள்ளையே கறி சமைத்து இறைவனுக்கு படைத்த நம்மை போல உலகங்களிலும் யாருமே இல்லை என்கின்ற கர்வம் ஏற்பட்டது. இதனால் தேவர்கள் யாரையும் அவர் மதிப்பதில்லை. திருத்தொண்டரின் கர்வம் பற்றி அறிந்த சிவபெருமான் அவருக்கு தகுந்த பாடம் புகட்ட விரும்பினார். ஒரு நாள் திருத்தொண்டரை அழைத்து கொண்டு பூவுலகம் வந்தாள். காரைக்காற்றாள் என்கின்ற ஒரு பெண் தனது 8 வயது உடைய மகனுடன் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தாள். பரம ஏழையான அந்த பெண் வீடு வீடாக சென்று கூலிக்கு நெல் குத்தி கொடுப்பாள். அதாவது இப்போது போல ரெடிமேடாக கடைகளிலே அரிசி ஒன்றும் கிடைக்காது, ரைஸ் மில்லும் இல்லாத காலம். ஒவ்வொருவரும் தங்களது தேவைக்கு நெல்லை அவித்து குத்தி அரிசியாக்கி சோறு சமைப்பார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.